V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விடுதலை 2 படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே விடுதலை முதல் பாகம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த படத்தோட கதையின் நாயகனா சூரி நடிச்சிருந்தாரு. முதல் பாகத்திலேயே இரண்டாவது பாகத்தோட மையப்புள்ளி விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிறத முதல் பாகத்தையே சொல்லிட்டாங்க. ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு. வேல்ராஜ் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. இசை இளையராஜா பண்ணியிருக்காரு. ராமர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி கூட சூரி, போஸ் வெங்கட், கிஷோர், மஞ்சு வாரியார், கென் கருணாஸ், ஸ்ரீராம் இன்னும் நிறைய நடிகர் நடிச்சிருக்காங்க. நடிகர் பட்டாளம் படத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையார்களுக்கு எதிராக நடக்கிற, அதாவது பண்ணையாரத்தனத்துக்கு எதிராக ஒருத்தர் கிஷோர் அப்படிங்கிற ஒரு புரட்சி செய்கிறாரு. அவரோட சித்தாந்தங்கள் பிடிச்சி விஜய் சேதுபதி அவரோட பயணிக்கிறாரு. இதை முடிவு என்ன அப்படிங்கிறது அந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு ரயில் விபத்து ஏன் நடந்தது, விஜய் சேதுபதி இளமை பருவம், அவரோட காதல், கல்யாணம், பெருமாள் வாத்தியாரை போலீஸ் பிடிச்சாங்களா, இவரோட துரத்தங்கள் என்னாச்சு அப்படிங்கிறத எல்லா கேள்விக்கும் படத்தில் விடையளிக்கிறாங்க. முடிவு என்னங்கிறது படத்தில் சொல்லப்படுது. இது மூணாவது பாகம் வரும் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்றாம் பாகத்துக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக சொல்லியிருக்காங்க. உண்மையில இந்த படத்தோட வந்து மிக கடுமையாக உழைச்சிருக்காங்க. இந்த மலைப்பிரதேசங்களை வந்து இது வரைக்கும் எந்த படத்துலையும் இப்படி காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிற சின்ன கேள்வி இருக்குது. சண்டை காட்சி வந்து அதாவது போலீஸுக்கும் தீவிரவாதத்துக்கும் பனி சொல்லுவாங்களா, அதிகாலையில் பனி எப்படி சூழ்ந்திருக்கும், எதிரில் யார் இருக்காங்க கூட தெரியல, அந்த மாதிரி இடத்துல சண்டை காட்சியை வந்து துப்பாக்கி சண்டையை வச்சிருக்காங்க. அது வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அதை போக வெற்றிமாறன் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, அவர் சொல்ல வந்த கருத்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. உலகம் முழுக்க சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு தீவிரவாதம் ஏன் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் விளக்கம் அந்த படத்தில் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே அரசியல் தான் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது. அரசியல்னா என்ன, ஒரு இடத்துல வேலை செய்ய ரெண்டு பேருக்கு பிடிக்கலன்னா இவளை மாட்டி விடணும், நம்ம என்ன செய்யணும், அதை செய்யறதான் அந்த படத்துல செஞ்சிருக்காங்க. பெருமாள் வாத்தியார போலீஸ் பிடிச்சாங்கன்னு ஒரு கட்டாயத்துல அரசு அதிகாரிகளை ஒரு இடத்துல மீட்டிங் போடுவோம். அதுல மந்திரி இருப்பாரு. அவங்களோட வாக்குவாதம் வந்து நிஜமா வந்து அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வந்து படமா இல்லாம ஒரு பாடமா, என்னடா அதிகாரிகளை இப்படித்தான் மெத்தனமா இருப்பாங்களா, அதிகாரிகளை வந்து இவர் போய் அதை பிடிச்சிடக்கூடாது, நம்ம எப்படி நல்ல பேர் வாங்கணும், அவரு போய் இவரை பிடிச்சக்கூடாது, நம்ம நல்ல பேர் வாங்கணும், இந்த விஷயத்த நம்ம தலையிட்டு இந்த விஷயத்தை இப்படி திசை திருப்பி நம்ம நல்ல பேர் வாங்கணும், அதாவது நமக்கு நல்ல பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அப்பாவி கொல்லப்படுறான், அவன் குடும்பம் என்ன ஆகுது, எத்தனை உயிர்கள் பலி, அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதிகாரிகள் வந்து ஒரு இடத்துல ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்க அழகாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேல் இடத்துல அங்கே பேசி என்ன பண்ணணும், இதை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த விஷயம் வெளியில் போனால் நமக்கு அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சிருவாங்க, இப்படி நடக்கக்கூடாது, அதெல்லாம் என்னென்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே படம் வந்து கடுமையான உழைப்பு, அதாவது நடிகர்கள் ரொம்ப அதிகம். அதை தாண்டி இந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி அவங்க படப்பிடிப்பு நடத்தினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரு ஏனாதாலும் சொல்லி ஒரு ஓரமா அப்படிலாம் எடுக்கல, அடர்ந்த காடு, அதை வந்து டாப் ஆங்கில வச்சு காக்கும்போது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. மஞ்சு வாரியார் வந்து ஒரு பெரிய ஒரு மில் முதலாளி மகளாக இருந்து கூட தொழிலாளருக்கு ஆதரவாக செயல்படுறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதை தாண்டி விஜய் சேதுபதி வந்து நடிப்பில் வந்து படத்துக்கு படம் அவரோட மெனக்கடல் வந்து கூடிக்கிட்டே போகுது. பொதுவாக நடிகர் எல்லாமே தன்னை வந்து ஒரு இமேஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம இதை தாண்டி செய்யக்கூடாது, இதை தாண்டி செஞ்சோம்னா நம்ம இமேஜ் போயிடும் அப்படிங்கிற விஷயத்துல தாண்டி வரமாட்டாங்க. பட் இவர் வந்து அப்படி இல்லை. பொதுவாக தமிழ் சினிமாவில் எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம ஃபார்முலா இதுதான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதுல வந்து கமல் சார் கொஞ்சம் மாறுபட்டது. ஏன்னா படத்தை கூட வித்தியாசம் செய்யறவர், மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு எதிர்பார்க்காத மீறி அதை செய்யக்கூடியவர் அவர். அதை தாண்டி ஒவ்வொருத்தரும் அது மாதிரி செய்யறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் சொல்லலாம், சூர்யா சொல்லலாம், அந்த வரிசையில் வந்து நம்ம விஜய் சேதுபதியும் சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து வில்லனா நடிக்கிறாரு, குணச்சித்திரமும் நடிக்கிறாரு, கதாநாயகன் நடிக்கிறாரு. நமக்கு வந்து நடிப்புங்கிற தொழில், அது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தேவை ஒழிஞ்சு இதில் இமேஜ் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா முந்தைய 2 படங்கள் வந்து வில்லனா நடித்து கூட இந்த படத்தில் வந்து கதையின் மையக்கருவா கதையின் நாயகனாக நடித்தது வந்து உண்மையிலே வந்து நம்ம சினிமாவை நேசிக்கிற ஒரு மனுஷனா எனக்கு நடிப்பு தான் தொழில், அதுக்கு நான் என்ன செய்யணுமோ என்ன அர்ப்பணித்து செய்வேன் அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பீரியட் படம் அப்படிங்கிறதுனால இசைகள்லாம் ரொம்ப அழகாக கேட்க முடியும். இளையராஜாவோட இசையை வந்து ரொம்ப ரசிக்க முடியுது, அழகாக கேட்க முடியுது. பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இறைச்சல் சத்தம் இல்லாமல் நல்ல இசையை ரசித்து கேட்கறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. எடிட்டருக்கு மிகப்பெரிய சவால் இந்த படத்தில். ஏன்னா அந்த படத்தில் வந்து கதையற்றத்தோடைய பிளாஸ்பேக் சொல்லிக்கிட்டே வர்றது வந்து கொஞ்சம் நல்லா, சில படங்களும் இந்த மாதிரி வரும், அதில் இந்த படத்தில் வந்தது ரொம்ப நல்லா இருக்குது. கேமராமேன் வந்து
ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த அடர்ந்த காடு சரி, அதிகாலை பணியெல்லாம் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு, அந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது உண்மையிலே அவங்க வேலைப்பாடு வந்து ரொம்ப பார்க்க முடியுது. இயக்குனர் தமிழ் ஒரு போலீஸ் அதிகாரியாக வர்றாரு. ஒரே நாளில் வந்து விஜய் சேதுபதி பிடிக்கிற மாதிரி படத்தில் வந்துடுறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து வேற ஒரு டிஎஸ்பி வந்து இவரை பிடிச்சி அவர் மெடல் வாங்கி அவர் பேர் வாங்க விடக்கூடாது அப்படிங்கிறது அவசரத்தில் அந்த பிடிக்கிற காட்சியெல்லாம் அவர் மெனக்கடுற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து உண்மையிலே காட்சி ரொம்ப நம்ம ரசிக்க வைக்குது. இந்த படத்தில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பீரியட் படம், அதாவது பண்ணையார்கள் வந்து இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அவங்க எப்படியெல்லாம் ஊரில் மக்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இந்த படத்தில் சொன்ன விஷயங்கள் நம்ம நம்புறதா நம்பலையா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு கேள்வியாக இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பக்கத்தில் இந்த இதே மாதிரி தான் நெல் அறுவடை செய்யும்போது இந்த கூலி அதிகமாக கேட்கறதுக்காண்டி ஒரு 44 பேரை ஒரே ஒரு ரூமுக்குள்ள வச்சு எரிச்சு, அது வந்து பெரிய ஒரு அரசியல்வாதி நிலத்தில் அந்த மாதிரி நடந்து ஒரு தலையீடு. இது வந்து வரலாறு. 44 பேரை ஒரே ரூமில் வச்சு எரிச்சது வந்து அவங்க வந்து நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சி மறைஞ்சிருந்தாங்க. ஆனால் இவங்க மறைஞ்சிருக்கிற எதிராளியை பார்த்து 44 அப்படியே உள்ள ஊற்றி கொளுத்தி 44 பேர் இறந்தாங்க. அன்னைக்கு வந்து அது பெரிய அரசியலாக பேசப்பட்டது. அது வந்து பெரிய அரசியல்வாதியோட இதனால அந்த விஷயம் அப்படியே மறைக்கப்பட்டது. இது மாதிரி நிறைய இடங்கள் நடந்திருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை தான் வெற்றிமாறன் இந்த படத்துல கதையில ஒரு சின்ன ஒரு மையப்புள்ளியாகவும் எடுத்திருக்காரு. ஒரு வாத்தியார் ஏன் வெகுண்டு எழுதுறாரு, ஒரு போலீஸ் அதிகாரி ஏன் வெகுண்டு எழுதுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாகவே சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவங்களோட கோபம் வந்து பள்ளி பாம்பா மாறிடும், பூனை புலியா மாறும், எலி புலியா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கடைசி நிமிஷம் நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு வரும்போது அந்த உயிர் மேலே இருக்க அக்கறையில் அவங்க வெகுண்டு எழுதுறது தான் படத்தில் ஒரு வாத்தியார் ஏன் இப்படியெல்லாம் வர்றாரு அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்காங்க. காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் பேசி தீர்க்கலாம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை உட்காந்து என்ன நடந்துச்சு, ஏன் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டா அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இவங்க நடுவில் இருக்கவங்க அதை இங்கே அங்கே தூண்டி விட்டு அது வந்து எவ்வளோ பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பழைய வரலாறுகளை பார்த்தாவும் தெரியும். எங்கெங்கே நிறையா ஊர், நான் சொல்கிறது தஞ்சாவூர் ஒரு ஊர் மட்டும் இல்லை, நிறைய ஊரில் இந்த மாதிரி நடந்த வரலாறு இருக்குது. ஆனால் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம வரலாறு புத்தகங்களை படித்தோம்னா நமக்கு வந்து எந்தெந்த ஊரில் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ ஒரு மூலையில் நடந்த ஒரு கதையை தான் இந்த படத்தில் ஒரு மையப்புள்ளியாக வச்சு வெற்றிமாறன் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இன்றைய இளைஞர்களும் சரி எல்லாருமே பார்த்து ரசிக்க வேண்டிய படம், குடும்பத்தோடு பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சமான படம் தான். இந்த படத்தை தேட்டரில் பார்த்து கொண்டாடுங்க.